நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பல ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி பணி நிறைவு பெறும் இந்த தலைமை ஆசிரியருக்கு நிகழ்கின்ற இந்த நல்ல நிகழ்விற்கும் பணிமாறுதல் மூலமாக தலைமை ஆசிரியராக இருந்து மாவட்ட கல்வி அலுவலராக சென்றிருக்கின்ற சகோதரர்களுக்கு நடைபெறுகின்ற பாராட்டு விழாவிற்கும் தலைமை ஏற்று நடத்துகின்ற மாவட்ட தலைவர் சங்கர் அவர்களே, வரவேற்பை தொடங்கிய அன்பழகன் இணைச் செயலாளர் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற மாவட்ட செயலாளர் பாலமுருகன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற திருவண்ணாமலை மாவட்டத்துடைய பல்வேறு பொறுப்பாளர்களே, இங்கே சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து வாழ்த்து சென்ற என்னுடைய அருமை நண்பர் முதன்மை செயலாளர் சுவாமி முத்தரன் அவர்களே, மாவட்ட செயலாளர் செந்தில் முருகன் அவர்களே, காளிதாஸ் அவர்களே, தலைமை ஆசிரியரை பாராட்டி வாழ்த்து சென்றிருக்கின்ற நமது இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் எழிலரசன் அவர்களே, எல்லோருக்கும் முன்னோடி எதிலும் சிறப்பாக செயல்படுபவர்கள், நம்மை வழிநடத்துகின்றவர்கள், நம்முடைய மாநிலத்தினுடைய மதிப்புறு தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, சிறப்பு தலைவர் பொன்முடி அவர்களே, மாநில துறைத் தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, இன்று இந்த இயக்கம் இங்கு முழுமையாக செயல்படுவதற்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்துக் கொண்டிருக்கின்ற அருகாமையில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய தலைவர் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களே, இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த அமைப்பு தொடங்குவதற்கு காரணமாக இருந்த நண்பர்கள் செல்வராஜ் பரந்தாமன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களே மற்றும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிறப்பான தலைமை ஆசிரியர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியரை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும். என்னட்டாக்க சங்க நிகழ்வுகள் வந்து ரொம்ப முக்கியம். அந்த நிகழ்வுடைய நோக்கமே வந்து பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியரை வாழ்த்தியும் பணிமாறுதல் மூலம் சென்ற நமது அமைப்பிலிருந்து மாவட்ட கல்வியாளர் சென்றவர்களை வாழ்த்த வேண்டும் என்பது இவருடைய வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. வேலை வேலை அப்படின்னு சொல்லி ஓயாத வேலையா செய்து அதை தவிர நாம் வேற என்னதான் செய்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. எல்லாமே செய்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே இருந்திருப்பாங்க. செய்து கொண்டே போ, ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பாதை திறக்கும் அப்படிங்கிற வழியில இப்ப பாதை திறந்திருக்கு. வேலையை முடித்து பாதைக்கு வந்து விட்டார்கள். ஸோ உங்களுடைய திறந்திருக்கின்ற பாதையானது ஒரு மகிழ்ச்சியான பாதை. இந்த மகிழ்ச்சியான பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். நான் நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். பில்கேட்ஸ் வந்து தன்னுடைய சம்பாதித்த பணங்களில் 1% மட்டும்தான் வந்து தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. எனக்கு அறிவிப்பு கொடுத்துட்டாரு. தன் வாழ்நாளில் சம்பாதித்த பணத்தில் 1% மட்டும்தான் வந்து தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு செலவழித்து விட்டு மற்றது அனைத்தும் பொது சேவைகளுக்காகவும் தனக்காக ஒதுக்கி வைத்துள்ளார். ஏற்கனவே எல்லாமே நிறைய வாழ்க்கை பேசிட்டாங்க. இன்னைக்கு எப்படி முதன்மை கல்விகள் நிறையா சொன்னாங்க. ஒவ்வொருத்தர் சார் செல்வராஜ் சார் குறிப்பிட்டு எல்லாருமே வாழ்த்துனாங்க. பரந்தராமன் சார் சொல்லி வாழ்த்துனாங்க. ஸோ நான் சொல்ல வந்து அந்த 1% இருக்கு பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிடுங்க. தன்னுடைய வாரிசுதாரருக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நெருக்கி முடிச்சிருப்பீங்க. வயசு 60 ஆயிடுச்சு. ஸோ இன்னமும் வந்து தற்பொழுது பணம் நிறைய சேர்ந்துருக்குன்னு சொன்னாங்க ஒருத்தர். நான் ஏற்றுக்கிறேன் அந்த கருத்தாலும். நமக்கு பணமானது நம்மளோட உழைப்பிற்கு கிடைத்த ஒரு ஊதியம், மிக குறைந்த ஊதியம் தான். அதனால நம்மளுக்கு கீழ் பணியாற்றியவர்கள் பற்றி நாம் அதெல்லாம் எடுத்து பேசிட்டு இருந்தோம்னு தெரியும். இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிற ஒரு ஹைஸ்கூல் எச்எஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாங்க, உங்களுக்கு நீங்க வர்ற பென்ஷனை கூட அதிகமான பென்ஷன் வாங்குவாங்க. நீங்க ஹையர் செகண்டரி எச்எம் வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு டிஓவில் வந்து 10 மாதம் செஞ்சு போற ரிட்டையர்ட் ஆகிறவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னாங்க, ஹைஸ்கூலில் பணியாற்றி இதில் மாவட்ட கல்வியாளராக வந்து பணி நிறைவு பெறுவர்களுடைய சேலரி எடுத்து பார்த்தீங்கன்னாங்க, உங்களை கூட கண்டிப்பாக 10%-20% அதிகமாக சேலரி வாங்கிட்டு தான் ரிட்டையர்ட் ஆகணும்.
ஸோ நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த தொகையினை மிக சிறப்பாக தன்னுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்கு இனிமேல் இனிமையாக பல பயணங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் சிறப்படைய வேண்டும் என இந்த நேரத்திலே பணிவு நிறைவு பெற்ற அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முதலில் வாய்ப்பளித்த மாவட்டம் திருவண்ணாமலை. நான் ஏற்கனவே போன மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறேன். நான் பிஜி ஸ்டூடெண்ட்டாக முதல்ல பணியில் சேர்ந்த மாவட்டம் திருவண்ணாமலை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுனால கடலாடியில் தான் பணியில் சேர்ந்தேன். ஒரு 2 வருடத்தில் அந்த இடத்திலிருந்து நான் சென்று விட்டேன். எனக்கு பிறகுதான் பாஸ்கர் சார் அந்த ஸ்கூலில் சேர்ந்த காலையில் பேசிட்டு இருக்கீங்க சொன்னார். அந்த பள்ளியை பற்றி விசாரித்து கொண்டிருந்தேன். நண்பர்கள் நிறையா இந்த ஏரியாவில் நான் மேக்ஸிமம் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராக்டிகல் எக்ஸாமும் நிறையா ஸ்கூல் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நிறைய பயணம் பண்ணியிருக்கேன். ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றி நான் முழுமையாக அறிந்தவன். சங்க செயல்பாடுகள் தற்போது எப்படி சென்று கொண்டிருக்கிறதை நம்ம சுந்தரராசன் சார் மிக தெளிவாக சொன்னார். சங்க தலைமையில் இருந்தாலும் சரி, இன்னும் வருகின்ற தலைமுறையில் இருந்தாலும் சரி, சங்கத்தை எப்படி எடுத்து வர வேண்டும் அப்படின்றத அருமையாக சொல்லிட்டாரு. என்னுடைய மாநிலத்துக்கு கழகத்தின் சார்பாக உங்களுடைய மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, நான் இப்போ சொல்ற கருத்து அனைத்து மாநிலத்தில் இருக்கின்ற மாவட்டங்களுக்கு. ஸோ மாநிலம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் மாவட்ட பொறுப்பாளர்கள் அது அந்த எக்ஸாம் முடிஞ்சிட்டு இந்த ஆண்டு வருகின்ற மே மாதத்தில் மாநில பொறுப்பாளர்களை மாற்றி அமைத்திருக்கின்றோம். அதே போல் மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த மாதத்திற்குள் நீங்கள் தேர்வு செய்து அனுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம். சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஏதேனும் உங்களுக்கு மாற்றங்கள் அல்லது பணி நிறைவு பெற்றிருந்தால் அந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு புதிய பொறுப்பாளர்களை நியமித்து மேலும் மேலும் இந்த சங்கம் திருவண்ணாமலை குறிப்பாக சொல்ல போனால் அதிகமாக போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநிலம், அதிகமாக கருப்பு பட்டை அணிந்து போராடிய மாநிலம், பொதுக்குழு அனைத்துக்கும் மிகப்பெரிய அளவில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் என்பதனை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கின்றேன். அவ்வளவு முதன்மை கல்வியாளர்களோட பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு, ஹெச்எம்ஸ் வேகன்சி ஆல் ஓவர் தமிழ்நாடு, சென்னையை தவிர்த்து ஒரு 450 லிஸ்ட் வந்துருச்சு. சென்னையை சேர்த்தோம்னாக்கா இன்னும் ஒரு 10 வேகன்சி 460 வரும். ஸோ இனிமேல் புதிதாக பொறுப்பேற்கின்ற அனைவருமே சிபிஎஸ் திட்டத்தில் தான் வர போகிறாங்க. இப்போவே நம்ம நிறைய இருக்கிறோம். ஸோ நம்மளோட அடுத்த கட்ட போராட்டமானது அடுத்த தலைமுறை என்று சொல்லலாம். ஏன்னா நம்மளாம் ஜிபிஎஃப்குள்ளே வந்துட்டோம், இன்னும் சிபிஎஸ்லேருந்து நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மாவட்ட அமைப்பிற்கும் மாநில அமைப்பிற்கு. ஸோ போராட்டம் என்பது நமக்கு இன்னும் 2 போராட்டங்கள் தான். தற்போது 9 அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. அது அனைத்துமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெற்று வந்த அறிவிப்புகள் தான். மற்றபடி அந்த ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்லியிருக்காங்க. அது நமக்கு பதவி உயர்வில் எந்த அளவு லேடிஸ்க்கு அந்த ப்ரொஃபஷன் செக்குலர் பண்ணுறது மெட்டர்னிட்டி லீவ் இருந்தாங்க, அதை ஆட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த விதத்தில் பதவி உயர்வுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு அறிவிப்பு தான். ஸோ அது பெனிஃபிட்ஸ்க்கு நமக்கு நம்ம அதை எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த 9 அறிவிப்புகளும் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஏற்கனவே பெற்ற ஒரு பலன்களை தான் நாம் பெற்றிருக்கின்றோம். நம்மளுடைய இலக்கு 2 தான். ஒன்று, இந்த மாவட்ட கல்வியாளர் என்பது பணி மாறுதல் இல்லாமல் பதவி உயர்வாக வழங்க வேண்டும் அப்படின்னுதான். இதை பற்றி நாம் பல போராட்டம் நடத்தியிருக்கோம். இன்னும் இந்த ஆண்டு நம்மளுடைய இலக்காக அதை எடுத்துக்க போகிறோம். அடுத்து செகண்டு, சிபிஎஸ் மெத்தடில் இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களுக்கு மற்ற அமைப்புகளுடன் இணைந்து நாம் செயல்படுவதா இதை தனித்து செயல்படுவதா என்பது மாநில பொதுக்குழுவிலே நாம் எடுக்கின்ற முடிவை பொறுத்து அதை நோக்கி நாம் செல்ல இருக்கின்றோம். ஸோ இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 33 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் தற்போது காலியாக இருக்கின்றன. இன்று 13 தலைமை ஆசிரியர் பணியிடமானது காலியாக இந்த ஆண்டு இருந்து பணி நிறைவு பெற்றிருக்கின்றார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் முதன்மை மாவட்டமாக வருவதற்கு மாநில கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ இந்த 10th எக்ஸாம் டைத்தில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய நம்ம தலைமை ஆசிரியருக்கு திருவண்ணாமலையில் இல்லைன்னு நினைக்கிறேன். தென் மாவட்டங்களில் 10th எக்ஸாமுக்கு டியூட்டி போட்டிருந்தாங்க. ஸோ
ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேட் குரூப்பில் இருக்கிற தலைமை ஆசிரியர்கள்லாம் தெரியும். ஸோ அதை வந்து இந்த ஆண்டு தான் வந்து எந்த மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் 10ஆம் வகுப்புக்கு டியூட்டி வழங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து நம்ம இயக்குனர் எடுக்கிறது, தேர்வுத்துறை இயக்குநர்கள் வந்து மாநிலம் முழுமைக்கு செயல்படுத்தியிருக்கிறோம். ஒரு சில மாவட்டங்களில் விருப்பத்தின் அடிப்படையில் பார்த்துருக்கா தகவல் சொல்லியிருக்காங்க. வருகின்ற ஆண்டுகளில் நம்ம 10ஆம் வகுப்புங்கிற டியூட்டியை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த செகண்ட் வந்து இப்போ சார் சொன்னாங்க ஆடிட் விஷயமா. ராதா சார்ட்டையும் வந்து அவர் ஆடிட் செக்ஷன்லேருந்து வந்து அவர் சூப்பர் பேசிகிட்டு இருக்காரு. என்கிட்ட ரெகுலராக பேசுகிறாரு. இப்போ நேற்று முதல் நாள் அவர் பேசுனதில் உங்களுக்கு ஜாயின்ட் செட்டிங் தேவைப்படுகிறதா, எந்த மாவட்டத்துக்கு தேவைப்படுகிறது, அல்லது தலைமை ஆசிரியருக்கு மட்டும் உள்ள பொலிஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் தலைமை ஆசிரியர் கீழே வாத்தியார்களுக்கு நிறைய இருக்கலாம். அதை பிடித்து கட்டுவதற்கு நீங்கள் சொல்லியிருக்கலாம், அவங்க கட்டாமல் இருக்கலாம், அது தனி. உங்கள் மேலே ஏதாச்சும் சார்ஜஸ் இருக்கா? ஸோ அது உங்களால் வந்து நம்ம பணி நிறைவு பெறுவதில் பாதிப்பு இருக்கிறதா? பணப்பயன்கள் பெறுவதற்கு அனைத்து ஃபைல்களும் ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறத வந்து நீங்கள் மே மாதத்திற்குள் உறுதி செய்ய வேண்டும். ஸோ மே மாதத்தில் ரிட்டையர்ட் ஆகிற தவிர்த்து மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ நெருக்கி எல்லாம் ஆடிட்டிங்லாம் வந்து போயிட்டு இருக்கு. எல்லாம் எஸ்ஆர் எதுவும் பெண்டிங் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கிறேங்க. எஸ்இஓ அலுவலகத்தில் இருந்தால் அதை இமீடியட்டாக அனுப்பிச்சிருங்க. ஆடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தொய்வு இல்லாமல் பணப்பயன்களை பெற்று வழங்குவதற்கு மாநில கழகம் வந்து இந்த ஆண்டு முனைப்புடன் செயல்படுகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எது சார்ஜஸ் இருந்தால் மட்டும் வந்து தனியாக சொல்லிடுது. நிறைய பேருக்கு வந்து அது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்க நம்ம பிஏ இந்த மாதிரி சில அதிகாரிகளை வச்சு செஞ்சிடலாம்னு சொல்லி அவங்களும் ஐடியா கொடுக்குறாங்க. அதை நம்பிக்கை இருந்துடுறாங்க. அதனால வந்து பணப்பயன் பெறுவதற்கு தொய்வுகள் ஏற்பட்டு லாஸ்டே நான் பார்த்த அனுபவத்தை சொல்கிறேன். ஸோ இந்த வந்து பணப்பயன்கள் உறுதியாக பெறுவதற்கு ஏதேனும் உங்களுக்கு தடையாக இருந்த மாவட்ட தலைவர் மற்றும் இங்கே இருக்கின்ற மாநில பொறுப்பாளர்களை தொடர்பு கொள்ளலாம். அதுபோல் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் பேப்பர் தைக்கிறதெல்லாம் கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்தது. ஏன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு இடத்த போட்டு அங்கே வந்து நம்ம பேப்பரை தச்சு எடுத்துகிட்டு போனோம். இதெல்லாம் வருகின்ற ஆண்டுகள் சரி செய்வதற்கான முயற்சி இல்லை மாநில கழகம் ஏற்படுது. ஏன்னாக்கா லாஸ்ட் இயர் நம்ம செஞ்ச மெத்தடுக்கு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எடுத்து பேப்பர் தைப்பது என்பது எளிமையாக இருந்தது. ஸோ இனிமேல் பேப்பர் தைச்சா கூட அதை வந்து நம்ம எங்கே எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். நம்மளுடைய எக்ஸாம் சென்டருக்கே பேப்பர் அவங்களுக்கு கொண்டாந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். இப்போ கொஸ்டின் பேப்பர் எப்படி வருது வாய்ப்பு இல்லை, அதே போல வந்து நீங்கள் பேப்பர் தச்சத்துக்கு பிறகு எடுத்துட்டு வாங்க சொல்லியிருக்கோம். டாப் சீட்டை கூடுமான வரைக்கும் வந்து அந்த பேப்பரை தைத்து கொடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்க சொன்னோம். அது முடியலை அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எங்கே இருந்தாலும் சரி ஒரே இடத்தில் தைத்தால் கூட பேப்பரை தைத்து நெக்ஸ்ட் இயர் வந்து நம்மளுடைய தேர்வு மையத்திற்கே வந்து அனுப்புவதற்கான முயற்சிகள் இந்த மாநில கழகமானது முயற்சிகளை மேற்கொள்ளும். அவ்வளோ எழில் சொன்னாப்புல பொதுச்செயலாளர் சொன்னாப்புல ராதா சார் பொன்முடி சார் பற்றி வந்து அவங்கெல்லாம் வந்து நம்ம லைவ்ல அதாவது தலைமை ஆசிரியர் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம எவ்வளோனாலும் உழைப்பை கொடுக்கலாம், அலையலாம், என்ன வேணாலும் வந்து நம்ம முயற்சிகளை எடுக்கலாம். அவங்க 2 பேரும் வந்து பணி நிறைவு பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு என்ன அதாவது எப்படி அவங்களை ஹானர் பண்ணுறதுங்கிறது தெரியல. ஒவ்வொரு முறையும் வந்து சென்னைக்கு மாதம் ஒரு முறை 2 முறை நான் இப்போ சென்னையில தான் நேரம் இங்கே வந்திருக்கேன். 2 days சென்னையில் தான் இருந்தது. ஸோ எந்த ப்ரோக்ராம்னாலும் வந்து இவங்க 2 பேர் இல்லாமல் நம்ம அங்கே டைரக்டர் ஆஃபீஸ்லையோ அங்கே செக்ரட்டரியேட்லையோ வந்து நம்ம போனது கிடையாது. அப்படியே வந்து போனாலும் அவங்களுடைய ஆலோசனைகளை பெற்று ஸோ இந்த கருத்துக்களை நாங்கள் எடுத்து செல்கின்றோம். இதில் என்ன கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்பதை கேட்டு ஆலோசித்து செல்கின்றோம். நம்மளுடைய தலைமை ஆசிரியர் கழகம் மிக சிறப்பாக செயல்படுவதற்கு இவர்கள் இருவரும் முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள். நாம் ஜேடிகிட்ட நிறைய பேசிட்டு இருக்கிறோம், டைரக்டர்கிட்ட நிறைய பேசுகிறோம், அப்புறம் செக்ரட்டரி கை வந்து பேசிட்டு இருக்கோம். ஃபோனில் தொடர்புகள் வந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. மாவட்டத்திலிருந்து எந்த ஒரு தலைமை ஆசிரியருக்கோ சின்ன பிரச்சனை கூட வந்து அன்றைக்கு சரி செய்வதற்கு மாநில கழகமானது முனைப்புடன் செயல்படுகிறது என்ற நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற மே மாதம் 20, 21 தேதிகளில் மாநில பொதுக்குழுவானது உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஏற்காட்டில் நடக்கிறாப்புல வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஏலகிரியில் நடக்கிறாப்புல வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். மாவட்ட கழகத்திட்ட நாங்கள் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை,
தவறுதலாக எடுத்துக்கிற வேண்டாம். நமது அமைப்பில் இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களை மட்டும் வைத்து குரூப்புகளை ஆரம்பிங்க. குரூப், அதாவது அசோசியேஷன் குரூப்புகளை வேற யாரும் இருக்கக்கூடாது. மாவட்டத்தில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களை மட்டும் ஆரம்பித்து அதில் விவாதங்களை நடத்துங்கள். அதில் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை பதிவிடுங்கள். அதிலிருந்து வருகின்ற முக்கியமான விஷயங்களை மாவட்டத்தில் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை தீர்க்க முடியாது மாவட்டத்தில் தெரியப்படுத்துங்கள். அடுத்து உறுப்பினர் சந்தா. உறுப்பினர் சந்தா பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் ஊதியத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லையே நாங்கள் பொதுக்குழுவில் நான் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மாநில கழகத்துக்கு எவ்வளவு நீங்கள் 50% ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். வாங்குகிற சப்ஸ்கிரிப்ஷனில் 50% மாநில அமைப்புக்கு செலுத்துவதற்கு வருகின்ற ஆண்டு முதல் நீங்கள் முனைப்புடன் செயல்பட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வசூல் பண்ணுறது மாவட்ட தலைவர்கள் கொண்டு வந்து கொஞ்சம் சிரமப்படுறாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கறது தான். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னாங்க, இங்கே நடக்கிற விழாக்களுக்கே இன்று பணி நிறைவு பெற்ற ஒரு தலைமை ஆசிரியர்களுடைய வாரி வழங்கியிருக்காங்க சொன்னாங்க. ஸோ அனைத்து தலைமை ஆசிரியர்கள் வாரி வழங்கக்கூடியவர்கள் மாநில அமைப்பிற்கு வழங்கக்கூடிய சந்தா தொகையினை நீங்கள் வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு, வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மாநில அமைப்பு உங்களுக்கு தெரியும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதற்கு உங்களை போன்ற தலைமை ஆசிரியருடைய அனைத்து ஒத்துழைப்பு தான். ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இம்மீடியட்டாக மாவட்ட கழகத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் மாநில அமைப்புக்கு நீங்கள் எந்த உறுதுணையாக இருக்க வேண்டும் என கூறி, இப்போதுதான் வேலையை தொடங்கியுள்ளோம். தைரியத்தை இழக்காதீர்கள். போதும் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். நிறைய உழைச்சிட்டோம், அமைப்பில் விளைவிக்கிறானா, பொறுப்புலேருந்து விளைவிக்கிறானா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க. நாம் இதுவரை எதையும் அதிகமாக பெற்றதில்லை, பெற வேண்டியது இனிமேல் தான் இருக்கிறது என்பதை கூறி, அனைத்து திருவண்ணாமலை மாவட்ட தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு திருத்தலங்களில் ஒன்று. இந்த திருத்தலத்திலே இது 2வது மீட்டிங். ஏற்கனவே திருப்பத்தூர் முடிச்சிட்டோம். இப்போ திருவண்ணாமலை, மதியம் காஞ்சிபுரம், நாளை செங்கல்பட்டு, நாளை மறுநாள் தூத்துக்குடி. நான் பேக் இன்னைக்கு கூட சங்கரோட பார்த்துருப்பேன். பேக் தூக்கிட்டு வந்துக்கவே ஒரு தடவை பெற்றிருப்பேன். எனக்கு நான் 10 நாளைக்கு கூட லக்கேஜ் எடுத்து வச்சுட்டேன். திருப்பி இன்னும் செவ்வாய் புத்தகம் தான். என்னோட பிள்ளைங்கெல்லாம் எனக்கு சென்னையில் படிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த கவலை இல்லாமல் சொல்லிட்டு தெரிகிறாங்க. ஏன்னாக்கா மாவட்டத்தில் நடக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களையும் சந்தித்து மாநிலத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை மாநில முன்னாள் பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து அதன் மூலமாக மாவட்டத்திற்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்றோம். மாநில கழகத்திற்கு நீங்கள் அளிக்க வேண்டிய மதிப்புகளையும், மாநில கழகத்திற்கு நீங்கள் செலுத்த வேண்டிய சந்தாக்களையும், நீங்கள் மாநில கழகத்திற்கு உயர்த்த வேண்டிய நிலையையும் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன். மாவட்ட பணி நிறைவு பாராட்டு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆற்றல் மிகு தலைவர் தங்கமணி அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், அன்று முதல் இன்று வரை எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து இயக்கத்தை வழிநடத்துகின்ற கௌரவ தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்களுக்கும், வாழ்த்துறைகளை வழங்கி சென்றிருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர்கள் உள்ளிட்ட கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும், இந்த மாவட்டத்தை எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை பொறுப்பாளர் திரு சங்கர் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய இணை செயலர் அவர்களுக்கும், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநில துணைத் தலைவர் தமிழ்செல்வன் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அன்று முதல் இன்று வரை இயக்கத்திற்கு உறுதுணையாக இருந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இயக்கத்தை முன்னெடுத்து செல்கின்ற நம்முடைய அமைப்பு செயலாளர் பிரமானந்தம் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், சங்க முன்னோடிகளுக்கும், பணி நிறைவு பெறுகின்ற தலைமை ஆசிரியர் பொறுப்பாளர்களுக்கும்,
பதவி உயர்வல்ல பணி மாறுதல் பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேசும்போதே சொல்லியிருந்தேன், நல்ல வேலை இலை ஒன்று தான் போடல, இலையை போட்டு அதில் ஏதாவது பாயாசம் பச்சடி வச்சுட்டாங்கன்னா வாசனையிலே நம்ம கவனம் பூரா அங்கே போயிடும். இந்த நேரத்தில் நம்ம பேசினா எங்கே போய் ரீச் ஆகும் போது என்ற வருத்தத்தோடையே இருந்த நல்ல வேலை தமிழ் செல்வனை உஷாராகிட்டாரு. அதனால் கொஞ்சம் பரிமாறத்தை நிறுத்தி வைக்கிறேன், சீக்கிரமாக முடிச்சிடலாம். இன்னைக்கு காலையில் இந்த மாவட்டத்திற்கு நான் இங்கு 3வது முறையாக வருகை தருகிறேன். ஒரு 4.5 ஆண்டு காலம் மாவட்ட கல்வி அலுவலராக இருந்தேன், 5 ஆண்டு காலம் மாநில தலைவராக இருந்தேன். இன்றும் பணி நிறைவு பெற்றது 3வது ஆண்டை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலும் எங்களுடைய பொறுப்பாளர்களெல்லாம் நீங்கள் சிறப்பு தலைவராக பணியாற்றுங்கள் என்று எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கினோம். உங்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். முதல் கூட்டம் இந்த இதே அரங்கத்தில் நினைக்கிறேன். 2வது கூட்டம் திருவண்ணாமலையில், மீண்டும் 3வது கூட்டம் செய்யாருக்கு போகிறோம்னு சொன்ன உடனே எங்களுடைய மனைவி சொன்னாங்க, எப்படி போகிறீங்க? பஸ்ஸில் தான். வேலூரில் எவ்வளோ டெம்பரேச்சர் தெரியுமான்னாங்க. 105 நேற்றுங்க. உள்ளூர் செய்தி போட்டிருக்காங்க, பேப்பரில் படிங்கன்னாங்க. 60 வயதை கடந்தவர்கள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெளியே செல்ல வேண்டாம் என்று போட்டுருப்பாங்க. அப்போ தானே போக வேண்டி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு. இருந்தாலும் போய்த்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் பலர் இந்த சங்கத்தை நேசிக்கிறார்கள். ஆனால் சங்கரம், சுந்தரராஜனும், தமிழ் செல்வனும், பிரேமானந்தமும் இந்த சங்கத்தை சுவாசிக்கிறார்கள். உங்கள் அழைப்புக்கு தடையது அது எத்தனை டிகிரி வெப்பநிலையாக இருந்தால் என்ன, உங்கள் வாழ்த்துவதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன். ஆகவே திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் அந்த அமைப்பை மிக செம்மையாக, நேர்த்தியாக, சிறப்பாக கொண்டு செல்கின்ற உங்களுக்கு என்னுடைய முதல் பாராட்டுகள். அடுத்த பாராட்டு நம்முடைய பணி மாறுதல் பெற்ற தலைமையாசிரியர் பெருமக்களுக்கு. இது ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். நானும் நம்முடைய சிஓ சொன்ன மாதிரி இந்த பணி தொகுதியில் வேலை அதிகம் என்று சொல்லவே மாட்டேன். இதே வேலை அதிகம்னாக்கில் ஒரு வட்டாட்சியினுடைய பணியை போய் ஒப்பிட்டு பாருங்க. இதுக்கு மேலே போக போக வேலை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இதில் இருக்கின்ற ஒரு மன மகிழ்ச்சி, கடமை உணர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பொறுப்பு இருக்குது, நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது நிச்சயமாக அதில் வரக்கூடிய அந்த இன்னல்கள் எல்லாம் வந்து மறைந்து போய்விடும். ஆனால் பணி மாறுதல் பெற்றிருந்தாலும் கூட நமக்கு ஒரு வகையில் லாஸ் தான். ஹெட்மாஸ்டர் இருந்தாலும் உள்ளூர்லேயே கூட இருந்திருக்கலாம். ஆனால் டிஓ ஆன பிறகு எங்களுக்கெல்லாம் கடைசியில் நான் தருமபுரி மாவட்டம், கடைசியில் சொந்த மாவட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடுறாங்க. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் போயிட்டே இருக்கேன். ஆனால் இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு நீங்கள் எல்லாம் வந்து லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜீவோ மாறி இருக்குது. விரைவில் உங்களுக்கு அடுத்த பதவி உயர்வு, முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட பதவி உயர்வு கிடைக்க வேண்டும். அதற்கு சங்கமும் உங்களுக்காக பாடுபட காத்திருக்கிறது. அந்த ரேஷியோவெல்லாம் எப்படி PG to HM ரேஷியோ மாறியதோ அது போல விரைவில் இந்த ரேஷியோவை மாறும் நேரம் வரும். அன்றைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு 3 CO நம்ம கேடலில் இருக்கிறாங்கன்னா, பாதிக்கு பாதியாவது நம்முடைய படித்தொகுதியை சார்ந்தவர்கள் முதன்மை கல்வியாளர்களாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வரும் என்று உங்களை வாழ்த்தி, பணி நிறைவு பெறுகின்ற தலைமையாசிரியர் பெருமக்களுக்கு நான் அதிகம் சொல்ல விரும்புவதில்லை. இந்த 2 பேருக்கு மட்டும் ஆலோசனை, அறிவுரை அதிகமாக இருக்கும். யாருக்குன்னா அந்த பொதுத் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கும் பணி நிறைவு பெறுகின்ற ஆசிரியர்களுக்கும் அட்வைஸ் வந்து அளவு படாத போயிடும். நம்ம கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா எந்த பையனாலும் தரு, என்னடா படிக்கிறேன், +2 படிக்கிறேன், டேய் நல்லா படிக்கிறா, டாக்டர் ஆகணும்டா, என்ஜினியர் ஆகணும்டா, நல்லா ஒரு 600க்கு 590 வாங்கணும்டா, இந்த மாதிரி அறிவுரையை பார்க்கும் போதெல்லாம் +2 படிக்கிற இங்கே வந்து கிரிக்கெட் விளையாடுற அவங்க அம்மாவுக்கு போய் சொல்லுவாங்க, என்னம்மா உன் பையன் +2 படிக்கிறது, என் டிவி பார்த்துக்கிற, சீரியல் பார்த்துக்கிற, அது போல பார்க்குறவங்கெல்லாம் அறிவுரையாக சொல்லி அது போல தான் நமக்கும். நீங்கள்லாம் ரிட்டையர் ஆகும் போது காலையிலேருந்து வார்த்தைகள் வந்திருக்குமே, இது வரல ஏதோ ரொம்ப பேஷண்ட் ஆன மாதிரி எல்லா வளங்களும் வீட்டு வண்டியில் வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், இந்த மாதிரி அட்வைஸாக போய் பார்க்குறவங்கெல்லாம் ஒரு சாலையை போட்டு வாழ்க்கை. அதெல்லாம் நான் சொல்ல விரும்புவது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அளவிட தெரியும். நம்மை நம்பி நம்மிடம் அனுப்பப்பட்ட அந்த ஏழை மாணவர்களாக இருந்தாலும், கிராமத்து மாணவர்களாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் மீது அன்பு பாராட்டி அவர்களையும் சீர்தூக்கி ஒரு நல்ல குடிமகனாக உயர்த்தக்கூடிய பண்பு நிறைந்தவர்கள் தலைமை ஆசிரியர்கள் மட்டுமே.
நம்ம கிட்ட வேலை பார்க்குற ஆசிரியர்கள் நம்மளை ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியும், மனசாட்சி வெளியே சொல்லுவோம் எங்கிட்ட நம்ம ஆசிரியர்கள் ரொம்ப நல்லவர்கள், ஆனால் உள்ள இருந்து வெளியே எத்தனை பேர் சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் எந்த ஆசிரியரை பற்றி ஒரு தலைமையாக குறை சொல்வதே கிடையாது. அதனால் நான் இயக்குநர்கள் சொல்லும் போது கூட பெருமையோடு சொல்வேன், ஹெட்மாஸ்டர் மேலே பெட்டிஷன் போட்ட ஆசிரியர்கள் உண்டு, ஆனால் ஆசிரியர்கள் மேலே பெட்டிஷன் போட ஹெட்மாஸ்டர் உண்டா? ஏன் ரிசல்ட் குறைஞ்சி போச்சுன்னு கேளுங்க, எங்கள் ஆசிரியர்கள் தான் ரிசல்ட் சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொல்கிறேன், நான் இந்த வருஷம் குறைஞ்சிச்சு, அடுத்த வருஷம் ரிசல்ட் வாங்கி கொடுத்தாரு சார், இதுதான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு தூப்பட்ட ஒரு பணித்துறையில் பணியாற்றுகின்றவர்களாம் தலைமை ஆசிரியர் பெருமக்கள். 50 ரூபா பிடிஏலையும் 50 ரூபா ஸ்பெஷல் பேஸ்லையும் கொடுத்தா அந்த 100 ரூபா வச்சுன்னா வருஷம் போக ஓடிடுவாங்க. அதனால 100 ரூபாயில ஒரு 1000 பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்தை நிர்வாகிக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு 60-70 பென்ஷன் வரும், அதை வச்சு நிம்மதியை எப்படி வாழ்றதுன்னு இன்னொருத்தர் சொல்லி தரணுமா என்ன? அதனால நாமெல்லாம் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது பெரும்பாலும் யாரும் சிபிஎஸ்சியில் இருக்கிறவங்க இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நமக்கு கை நிறைய பென்ஷன் இருக்குது. ஆனால் நான் ஒரே வார்த்தையை மட்டும் சொல்கின்றேன், ரத்த அழுத்தமும் சர்க்கரையும் கட்டுக்குள் இருக்கட்டும், மகிழ்ச்சியும் ஆனந்தமும் என்றும் நிலைக்கட்டும். மகிழ்ச்சியோடு நீங்கள் இனி வரும் காலங்களில் நிறைவாக வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். எக்காரணத்தை கொண்டு நான் அன்றும் இன்றும் எல்லா மாவட்டங்களிலும் சொல்லிக் கொள்வது, பணி நிறைவுக்கு பின்பும் பணம் சம்பாதிக்க ஆசைப்படாதீர்கள். அதிலும் குறிப்பாக அம்மாவை குறைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா நிறைய எங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கீங்க, நிறைய சர்வீஸ் பண்ணுறீங்க. தனியார் பள்ளி கல்லூரிகள் பக்கம் வேலை தேடி செல்லாதீர்கள் என்பது என்னுடைய அறிவுரை. அதற்கு காரணம் அனுபவம். நான் சொல்கிறேன், என்னுடைய மிக சிறந்த நண்பர்கள் எல்லாம் வேலைக்கு போனாங்க. எங்களுடைய குருநாதர் இருக்கிற டிஎஸ் நீங்கள் வரல, பரம்பரை எனக்கு முன்னாடி இந்த தலைவர் அவர் தான் சொல்வார், நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்களுடைய புள்ளி விவரமெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் மிக சிறந்த ஹெட் மாஸ்டர், நீங்கள் எங்கள் காலேஜில் எங்கள் ஸ்கூலில் ஏவோ இருந்தீங்கன்னாக்கல நாங்கள் ரொம்ப நல்லா உங்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க. அப்போ தான் சொல்லுவாராம், ஒரு வாரம் கழிச்சு ஒன்று மணி அடிச்சு, சார் அந்த பெல் அடிக்கிறவங்க எங்கேயே காரணம், கொஞ்சம் மணி அடிச்சிடுறீங்களான்னுவாங்க. அதனால் ஏவோன்னு சொன்னவங்கெல்லாம் ஓயே ஆக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நாம் ஒரு அரசு அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒர்க் பண்ணிட்டோம். தலைமை ஆசிரியர்ன்ற கெத்தோட வேலை பார்த்துட்டோம். இனி போய் இன்னொரு தனியார் பள்ளியில் நாம் ஒரு ஏவோவா பிரின்சிபாலா லெக்சரரா போயிட்டு ஒர்க் பண்ண வேண்டிய நெசசிட்டி தேவையில்லை அப்படின்றத தவிர உங்களோட கல்வி பணியை ஆற்றுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. அவங்க அம்மா சொன்ன மாதிரி நீட் அகாடமி கிளாஸ் எடுங்க, இல்லைன்னா சர்வீஸ் பண்ணுங்க, கோயில் குளம் போங்க, உங்களுடைய உறவுகளோடு மகிழ்ந்திருங்கள், குடும்பத்தோடு நீங்கள் சுற்றுப்பயணம் களப்பயணம் போங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஆனால் மீண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கை மட்டும் நிர்ணயித்துக் கொள்ளாதீர்கள். அதுவே மகிழ்ச்சி, அதுவே ஆனந்தம் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அதே போல சங்கத்தை பொறுத்தவரையில் இந்த மாவட்டத்தில் சங்கம் மிக சிறப்பாக வளர்ந்திருக்கிறது. மாநில கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய தாக்கம் என்னன்னாக்கல, கடந்த ஆண்டு ஒரு 120 பேருக்கு இன்றைக்கு வரல பென்ஷன் வாங்குறதுல பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போ நம்முடைய தலைவர், நம்முடைய கௌரவ தலைவர்கள் தொடர் முயற்சி எடுத்தது விளைவாக ஸ்பெஷல் ஆடிட்னு ஒன்று நமக்காக மட்டுமே போடப்பட்டது. மாநிலத்தில் தணிக்க தடைகள் இருக்குன்னாக்கல நாங்கள் பார்த்துக்கிறோம். மாவட்டத்தில் என்ஓசி வாங்கி கொடுக்குற வேலையை சங்கரம், தமிழ்ச்செல்வம், பிரேமானந்தம் பார்த்துக்குங்க. 31/5 ரிட்டையர்மெண்ட், 30/6 ஒரு ஹெட்மாஸ்டர் கூட பெண்டிங் அப்படின்னு எதுவும் இருக்கக்கூடாது. அதை வாங்கி தருவது மாநில கழகத்தினுடைய பொறுப்பு. அதை நீங்கள் செய்வீர்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்று பணி நிறைவு பெறுகின்ற நம்முடைய பாசமிகு சகோதர சகோதரிகள் திருமதி உமா மகேஸ்வரி, திரு ராமகிருஷ்ணன், திருமதி பத்மாவதி, திரு சிவபிரகாசம், திருமதி ஜோதி, திருமதி ருக்மணி, திருமதி தேவந்தி, திரு விஸ்வநாதன், திரு தேவ ஆசீர்வாதம், திரு கணேச கிரிவாசன், திரு முருகேசன், திரு ரமணி உள்ளிட்ட தலைமை ஆசிரியர் பெருமக்கள், பணி மாதல் பெற்ற திரு மலைப்பி மலைவாசன், அதே போல திருமதி ஜோதிலேசன் உள்ளிட்ட மாவட்ட கல்வி அலுவலர்கள்
எல்லா வளங்களும் பெற்று நீங்கள் உங்கள் குடும்பம் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ அமைப்பின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து கொண்டு இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் அதன் பொறுப்பாளர் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. தலைவர் உள்ளிட்ட நம்மளுடைய மாநில தலைவர் தங்கமணி அவர்களே, சிறப்பு தலைவர் பொன்முடி அவர்களே, பொதுச் செயலாளர் அருமை தம்பி எழிலரசன் அவர்களே, காஞ்சி மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர் பெருமக்களையும் நான் இந்த நேரத்திலே மனம் திறந்து பாராட்டுகின்றேன். நேரம் கருதி ஒரு 2 கருத்துக்களை மட்டும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். நண்பர் பரமானந்தன் கூறியது போல தலைமை ஆசிரியர் முதலில் தலைமை ஆசிரியராக செயல்படுங்கள். உங்கள் பணியை மட்டும் செய்யுங்கள். பணியை மற்றவர்களை செய்ய வைக்கணும். நம்ம போய் செய்யறது அது தலைமை ஆசிரியர் சிறந்த தலைமை ஆசிரியர் கிடையாது. 100 விழுக்காடு தேர்ச்சி கொடுத்துட்டேன், அது எந்த வழியில கொடுத்தாங்கிறத பற்றிலாம் நம்ம சிந்தனைக்கே போக வேண்டாம். அதெல்லாம் நான் பெருமையாக கருதுவதும் கிடையாது. நல்ல மாணவனை, சமுதாயத்தில் ஒழுக்கம் உள்ள மாணவனை யார் உருவாக்குகிறார்களோ அவர் தான் சிறந்த ஆசிரியர். அந்த ஆசிரியர்களை பாராட்டுகிறார் தான் சிறந்த தலைமை ஆசிரியர். எல்லாம் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் சொல்லுவாங்க இந்த காலத்துல. அது மாதிரி தான் இருக்கு இப்போ இன்றைய கல்வி முறைகள். எதற்கும் மயங்கி விடாதீர்கள். வேலை வாங்குவதற்கு நம்மளை புகழ்ந்து பேசுவார், நம்ம புகழ்ச்சி மயங்கி நம்மளுடைய செயலை இழந்து நம்மளுடைய கோரிக்கைகளை இழந்து விடுகிறோம். உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு டிஓ என்பது பதவி உயர்வு, மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணி மாறுதல், ரெண்டும் ஒண்ணு கிடையாது. நம்ம பதவி உயர்வுன்னு சொல்லி நம்மளால சொல்லிக்கிறோம். பேசிக் பே பாருங்க, அவங்க 36,900, நம்ம 56,900. டிஓவுக்கு 5,400 தான் இருந்தது. நம்ம மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் 5,700. அதை இழந்து டிஓக்கு 5,700 ஆகினாங்க. இப்போ நம்ம டிஓ ஒரு காலத்தில் டிஓலாம் மீட்டிங் போட முடியாது. ஆக்ஷன் ஹெட் மாஸ்டர் ஒன்லி சிஓ தான் போடணும். நம்மளுடைய தலைமை ஆசிரியர் பல்வேறு நிலைகளில் இருந்து வந்தவுடனே பிரித்தாளும் சூழ்நிலை. உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக வராது. முதுகலை ஆசிரியரும் நேரடி நியமனம் பெற்ற முதுகலை ஆசிரியரும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக வராது. பட்டதாரியிலிருந்து முதுகலை ஆசிரியராக வந்தவரும் என்னவா வராது, மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர். மேல்நிலை அப்ப அடுத்தது சிஓ தான் நமக்கு வரணும். அந்த ரேஷியோவே வர கிடையாது. நேரடி நியமனம் பெற்றவர்களும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரும் ஒரே ஊதிய கட்டிக் கொண்டவர்கள், ஒரே எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு தீர்ப்பே இருக்கு. ஆனா நடைமுறைப்படுத்துறதுல கவர்மெண்ட் நம்மள ஒரு 5 பேருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறவனே பாதி பேர் இந்த செட்டு மட்டும் நாங்க போயிடுறோம் சார், அடுத்த செட்ல போராட்டம். இப்ப இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் 2 என்னன்னா, பென்ஷன் உள்ளவர் கொஞ்சம் தலைமை ஆசிரியராக இருக்கீங்க, சிபிஎஸ்ல உள்ளவர் தலைமை ஆசிரியராக இருக்கீங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க போராட்டங்கள்லாம் எப்படி என்னென்ன ஜாக்டியோ போட்டாக்கியோ என்னெல்லாம் நடக்குது. அவர்களை நாம் மனதிலிருந்து பாராட்டுகின்றோம். நம்ம மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்கள் நம்ம சொல்வதை கேட்காதனால நம்ம ஆதரவு மட்டும்தான் தெரிவிச்சுட்டு தான். அதனால எந்த ஒரு போராட்டமும் சக்சஸ் ஆகல. இனி நாம தலைமை தாங்கி நடத்தக்கூடிய போராட்டம் தான் சக்சஸ் ஆகும். அதற்கு இந்த பொதுக்குழு ஒரு நல்ல முடிவு நம்மளுடைய இயக்கம் எடுக்கும். அந்த வகையிலே அனைத்து தலைமை ஆசிரியர்கள் இப்ப நீங்க சொன்னீங்க 2 ஆண்டுக்கு முன்னாடி நாங்க இங்க துவக்க விழாவின் பொழுது சங்கருக்கு ஒரு ஆதரவை சொல்லி இருக்கக்கூடிய சங்கரோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் செல்வராஜ் போன்றவர்கள் அந்த இயக்கத்தை நமக்காக இருக்கக்கூடிய இயக்கம் 2005 இருந்தது. இந்த இயக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் தான் இயக்கத்தில் முன்னுடைய மாவட்டமாக இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா நடுமைக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டு விட்டது. பிரித்தாளர் சுழற்சி. நான் இப்போ பிஜியில் வந்துட்டேன், நான் அதில் இருப்பேன் இதில் இருப்பேன் அப்படின்னு நம்மளுடைய இண்டக்கேட் அப்படியெல்லாம் இண்டக்கேட் டீச்சர் ஹெட் மாஸ்டர் இருந்தாலும் நாங்கள் இருக்கும்போது 2005 இருந்து இந்த 6,500 ஸ்பெஷல் கிரேட் வாங்கி கொடுத்தோம். அதுவும் போயிடுச்சு, ஊதியமும் போயிடுச்சு, மரியாதையும் போயிடுச்சு. டிஏல மீட்டிங் நடத்தக்கூடிய நிலைக்கு இருக்கு. அதுக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம். இப்ப சொல்லி திருப்பி பழையபடி நம்ம யார் வழி நடத்த வேண்டும், நம்ம யார் ஆள வேண்டும் என்பதெல்லாம் முடிவு செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். அந்த வகையிலே நிச்சயமாக மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருடைய கௌரவம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, இந்த பணி நினைவு பாராட்டுகளை இவர்களெல்லாம் எவ்வளவு சிரமம் அடைந்திருப்பார்கள் என்பதை நான் நன்கறிவேன். ஏனென்று சொன்னால் இப்பொழுது இவர்களை பாராட்டுவார்கள். ஓய்வுபட்டு இந்நேரமே நினைச்சிருப்பாங்க ஹெட் மாஸ்டர் யார் வராங்கன்னு அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்.
நம்மள்ட்ட இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி இருக்கு. எங்க காலம் அப்படி கிடையாது. இன்றைய வரைக்கும் என்னிடத்தில் பணிபுரிந்தவர்கள் நான் ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைய வரைக்கும் உதவி கேட்டிருக்கேன், போன் பண்ணி கேட்டிருக்கேன். இப்ப இருக்கிறவங்க அது மாதிரி அல்ல, சிறந்த நடிகர்கள். அதனால நீங்கள் நடிகர்கள் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். சுயமரியாதையோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நல்லொழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்ப நம்ம நண்பர்கள்லாம் சொன்னாங்க, பொன்மொழி இவர்கள்லாம் சொன்னாங்க, இந்த பணம் அட்வைஸ் பண்ணுங்க. யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு தேவையான பொருளாதார பணத்தை நீங்கள் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய என்னதான் மருமகள் மகன் எல்லாரும் என்னதான் நமக்கு வேண்டப்பட்டவர்கள் என்ன மீற மாட்டாங்க, நான் கோட்டை கீழ்ச்சை கோட்டை தாண்ட மாட்டாங்கன்னா சொன்னா வயது முதிர்வு அடைய அவர்களுக்கும் குடும்பம் குழந்தைகள் இருக்கும். உங்களோட பிள்ளைகளா இருக்கும். அதனால நம்ம இன்னும் பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருந்த பொழுது ரொம்ப வேகமா இருப்பீங்க. நிச்சயமான கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். டிவோ போனீங்கன்னா சுத்தமா குறைஞ்சிருக்கும். எதற்காக சொல்கிறேன்னா அதே நினைச்சிட்டு கூடாது. நம்ம ஓய்வு பெற்று இப்ப குழந்தை நிலையிலேருந்து நம்ம மகிழ்ச்சியாக குழந்தைகளோடு, பேர குழந்தைகளோடு, உறவினர்களோடு, நண்பர்களோடு உறவாடி உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கின்றதோ அதெல்லாம் செய்யுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஓய்வு பெறுகிறீர்கள் நீண்ட ஆயுள் என்று சொன்னார்கள் பொன்முடி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். மகிழ்ச்சியாக வாழ்கின்ற வரையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கேற்ற போல நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பணிமாநிலையில் சென்றிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களையும் பாராட்டுகிறேன். அவர்களுடைய காலமும் நீங்களிடம் இவர்களை போன்று மகிழ்ச்சியாக ஓய்வு பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதோடு உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் மாவட்ட கழகம் நிற்கும், மாவட்ட கழகத்துக்கு பிரச்சனைனா மாநில கழகம் நிற்கும், மாநில கழகத்திற்கு அறிவுரை வழங்குவதற்கும் வாழ்த்துறை வழங்குவதற்கும் எங்களுக்கு தகுதி இருக்கிறது என்பதை கூறி நிச்சயமாக மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் எந்த இடர்பாடும் வராது. இந்த சங்கம் தான் உண்மையான சங்கம் என்பதை நீங்கள் 2 குதிரையில் சவால் செய்யக்கூடாது. என்ன பிடிக்கலன்னா உடனே வேற ஒரு சங்கத்துக்கு போறாங்க. மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கம் இருக்காருன்னா சங்கர் மட்டும் இல்ல, சங்கரோடு இணைந்து நீங்கள் அனைவரும் செயல்படுகிறீர்கள். எல்லா மாவட்டமும் இப்ப தெளிவா இருக்குது. நிச்சயமாக ஜூன் ஜூலையில அந்த சிபிஎஸ் அடுத்து நம்ம பதவி உயர்வை நடைமுறைப்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் அரசு தள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு மீண்டும் மாமாங்கம் போல 12 வருடத்திற்கு ஒரு முறை மகாமகம் வருவதை போல 2012 நம்ம பெற்றுக் கொடுத்ததான் இந்த பிஏ போஸ்டும் ஏடிபிசி ஏபிஓ போஸ்ட்லாம் அவர்கள் சரியாக இருப்பார்கள். ஏன்னா அந்த அலுவலகத்தில் பிரச்சனை இருக்காது. நம்ம ஆளுங்க அங்க போய் உட்கார வச்சோம், அவங்களே சரி கிடையாது. ஒரு சில மாவட்டம் தான் ஒழுங்கா இருக்காங்க, பாதி மாவட்டத்தில் அவங்க எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. அவர்களோட அதிகாரி மாதிரி இருக்காங்க, டிஓ அதிகாரி மாதிரி இருக்கிறாரு. டிஓ அவரோட இஷ்டத்துக்கு அவரோட தான் இருக்கிறாரு. சிஓ பாவம் அவர் என்ன நினைப்பாங்க, எப்பயாவது நம்ம 2 வருஷம் 3 வருஷம் இருப்போம், நம்ம எப்பயாவது அந்த இடத்தை தக்க வச்சு நினைக்கிறாங்க. அதனால நாம் தலைமை ஆசிரியராகவே செயல்பட வேண்டும். நம்மளுடைய தன்மானத்தை விடக்கூடாது என்று கூறி வாய்ப்படுத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அனைவரும் பாராட்டியிடம் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடிலாம் பணி ஓய்வுன்னு போடுவாங்க. பணி நம்ம நிறைவு செய்து ஓய்வுங்கிறதே நமக்கு கிடையாது. நம்முடைய கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஓய்வுங்கிறதே இல்லாம இருந்தாலும் நம்ம மன நிறைவோடவும் சந்தோஷமும் வாழ முடியும். அதனால இந்த கிடைத்த பணி நிறைவு மன நிறைவோட உடல் ஆரோக்கியத்தோடையும் சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கை எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பான ஒரு நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய சங்கத்திற்கு சங்கம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம பெற்றுள்ள இந்த ஏபிஓ போஸ்டிங் சொன்ன எல்லாமே சங்கத்தின் மூலமாக தான் கிடைச்சது. நமக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் சங்கம் நமக்கு என்ன செய்யல. நம்ம பின்னாடி சங்கம் இருக்காங்கன்னா நம்முடைய அதிகாரிகள் யோசிப்பாங்க. நான் அதிகாரி ஆனாலும் நானும் சங்க உறுப்பினர் தான். இப்போ என்னுடைய பாரம்பரியமே சங்கத்தினுடைய பாரம்பரியம் தான். எங்க அப்பா அது அசோசியேஷனிஸ்ட். என்னுடைய ஹஸ்பண்டும் தமிழக தமிழாசிரியர் கழகத்தில் சிறப்பு தலைவராக இருக்காரு, நிறைய பேருக்கு தெரியும். அதனால எனக்கு அந்த சங்கம் பிளான்லேயே உண்டு. முன்னாடி நடந்த போராட்டத்தில் கூட தலைமையாசிரியர் மாவட்டத்தில் நான் மட்டும்தான் இருந்தேன் நினைக்கிறேன். அந்த லைட்ல வேற யாருமே கலந்துக்கல. அந்த அளவுக்கு எனக்கு அந்த சங்கத்தின் மேல எப்பவுமே ஒரு ஈடுபாடு உண்டு. சங்கம் எப்பவுமே நம்ம பின்னாடி இருந்ததுனாக்கா நம்ம தனிப்பட்ட முறையில் எந்த செயலையும் செய்ய முடியாது. நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சங்கத்தின் மூலமாக நம்ம அணுகினோம்னா கண்டிப்பா அதிகாரிகள் என்ன செய்வாங்க,
கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால எல்லாரும் வந்து சங்கத்துல இணையணும். நம்மோட இருக்கிறவங்க நம்ம பிரதர்ஸ்கிட்டே சொல்லுவோம். நம்ம வந்து பணி நிறைவு வந்து பாராட்டுறதுன்னு ஒரு சந்தோஷமான விஷயம். அப்ப இன்னைக்கு இவங்க பணி நிறைவு பெறாங்க, நாளைக்கே நாம பணி நிறைவு பெறோம். அப்ப நமக்கு யார் வருவாங்க? அப்ப இது ஒரு பாரம்பரியமா நம்ம வந்து என்ன செய்யணுங்க, வளர்த்து விடணும். இது எல்லாமே வந்து மோட்டிவேஷன் தான். எந்த ஒரு செயல்பாடும் சக்சஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து மோட்டிவேஷன். அதனால நம்ம வந்து நம்மளுடைய பணிபுரிகிற எக்ஸன்ஸ்லேயே நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கோம். ஒருத்தர் கூட்டிட்டு வந்தோம்னா அது என்ன ஆகுங்க, நிறைய ஆட்கள் நம்மோட கொண்டு வரும். அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகிடும், பழக்கமாகவே மாறிடும். இந்த பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் பணி நிறைவு தலைமையாளர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். எல்லா பலமும் பெற்று சிறப்பாக வாழ அனைவரும் எல்லாரையும் கடவுள் ஆசிர்வதிக்க பிரார்த்தனை செய்கிறேன். தேங்க்யூ. தமிழ்நாடு தனக்கும் என்னால் துணையளவு தலைமையும் கிடைக்கும் என்றால் அந்நாள் என் வாழ்நாளே பொன்னால். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இப்ப எல்லாருமே செவிக்கு உணவளிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப பசியோடு இருக்கிறீங்க. ஏற்புரை வழங்குமாறு சொன்னதால அனைத்து வாழ்த்துறைகளையும் நாங்கள் உள்வாங்கி கொண்டு, அதே மாதிரி முக்கியமா நம்ம சொல்லணும்னா இந்த மாநில பொறுப்பாளர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு பணி நிறைவு செய்யறோன்றது ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து அதற்கு தமிழ்நாடு லெவல்ல இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுமே இங்க வந்து எங்களை எல்லாருமே வாழ்த்துடை வழங்க வந்திருப்பது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த நிகழ்வுக்காக நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்கியமா நம்ம சங்கர் சார், அதுக்கப்புறம் அன்பழகன் சார், ஜெயகாந்தன் சார், PR சார், அது மாதிரி நம்ம இன்னும் நிறைய அனைத்து தலைமை ஆசிரியர்களுடைய பொறுப்பு இதுல வந்து நிறைய இருந்துச்சு. இந்த கல்வி மாவட்ட தலைவரா நான் இருந்த போதும் என்ன அப்படியே விட்டாங்க, இந்த வருஷம் விட்டுலாம் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அனைத்து பொறுப்புகளையும் எடுத்து மிக சிறப்பாக இந்த விழாவை ஏற்படுத்தி எங்க எல்லாரையுமே வாழ்த்துகிறார்கள். அதே மாதிரி வாழ்த்துக்குரிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைவரின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், தலைமை ஆசிரியர்னாலே ஒரு கஷ்டமான பொறுப்பு தான். ஏன்னா நாம ஒரு இன்னைக்கு இந்த ஒரு வேலை செய்யலாம் அப்படின்ட்டு போவோம். அப்ப பார்த்தா எமிஸ்ல இருந்து ஒரு பிரச்சனை வரும், உடனே சிஓடைய வாய்ஸ் மெசேஜ் வரும். இந்த மாதிரி ஒன்னொன்னு மாத்தி மாத்தி வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். முழுசா நம்ம வந்து என்ன செய்யறோமோ அதை செய்ய முடியாம போகும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இருந்து நாம வந்து தனியா வரோம் அப்படின்னு சொன்னோம்னா மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் ஒரு விதமான ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா முழுசா நம்ம வேலையில ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம், நம்ம ஓய்வு பெறோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் மனதளவுல கஷ்டம் இருக்குதான் செய்யுது. எல்லாரையும் விட்டு நம்ம பிரிகிறோம் அப்படின்ற ஒரு நினைவு வாட்டத்தான் செய்கிறது. இருந்தாலும் நம்ம ஃபேமிலியை கவனிக்கணும் அப்படின்ற நிகழ்வுல நாம இருக்கிறோம். ஸோ எங்களை வாழ்த்துக்குரிய நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும், மாவட்ட கல்வி அலுவலர்கள் திருவண்ணாமலை மற்றும் செய்யாறு கல்வி மாவட்ட அலுவலர் அனைவருக்குமே எங்கள் அனைவரின் சார்பாக எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களையெல்லாம் நல்ல முறையில் வாழ்த்துறை வழங்கி பாராட்டிய நமது மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில தலைவர், மாநில செயலாளர், கௌரவ தலைவர், சிறப்பு தலைவர் உள்ளிட்ட அவைக்கு எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த தருணத்தில் நான் இந்த பணியிலிருந்து நிறைவு பெற்றாலும் இந்த மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணித்தொகுதி என்பது ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு பணித்தொகுதியாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். அந்த வஞ்சிக்கப்பட்ட பணித்தொகுதிக்கு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் என்கிற சார்பில் கழகம் உருவாக்கப்பட்டு இடைப்பட்ட காலங்களில் தொய்வு ஏற்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக மிகுந்த ஒரு விறுவிறுப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நமது பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம், மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம்
வணக்கத்திற்குரியது, போற்றுதலுக்குரியது. ஏனென்றால் அவர்களுடைய செயற்பாடுகள் மிகவும் சீரிய முறையில் இருந்து வருகின்றன. காரணம், அந்த மாநில தலைவராக பணிபுரிந்து இப்பொழுது மாநில தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் தங்கமணி ஐயா அவர்கள் கடலாடியில் தான் முதுகலை ஆசிரியராக பணியேற்றிருக்கிறார். அதே கடலாடியில் தான் நானும் பணிபுரிந்திருக்கிறேன். அந்த முதுநிலை ஆசிரியராக. அதற்கு அடுத்தபடியாக நான் இந்த பிஜியாக பணியேற்றது தர்மபுரி மாவட்டம். அப்ப தர்மபுரி மாவட்டத்தில் பார்க்கும் பொழுது அப்போ சிறப்பு தலைவராக இப்பொழுது இருக்கின்ற திரு பொன்முடி சார் அந்த முதுகலை ஆசிரியர். பொங்கனூர்ல அந்த சந்தாவுக்கு வருவார். எனவே நெருங்கிய தொடர்பு உண்டு. இப்ப இந்த தொடர்பு இருக்கிற காரணத்தினால் இந்த சங்கம் கண்டிப்பாக வளர்ச்சி அடைந்து நாங்கள் பணி நிறைவு பெற்று வெளியே சென்றாலும் கூட இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக அடுத்த பணி மாறுதல் என்கிற ஒரு நிலையை அழித்து ஒழித்து பதவி உயர்வு என்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நமது கழகத்திற்கு கேட்டுக்கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக இந்த செய்யாறு கல்வி மாவட்டம் என்பது எனக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொன்னால், நான் முதுகலை ஆசிரியராக தருமபுரி மாவட்டத்தில் பணியேற்று அதற்கு அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு எப்படியாவது உள்ளே நுழைய முடியுமா? காரணம் பாடம் வணிகவியல் போஸ்டே இருக்காது. அந்த வணிகவியல் போஸ்டுக்கு வரணும்னா அவ்வளவு பெரிய கஷ்டம். இங்க டிரான்ஸ்பர்ல வரணும் அப்படின்னா அப்ப நேரடியாக நான் அந்த டிரான்ஸ்பர் கவுன்சிலிங்ல கலந்து புரிசைக்கு வரேன். அப்ப அந்த புரிசைக்கு வரும்பொழுது அப்பொழுது அங்கே முதுகலை வேதியியல் ஆசிரியராக திருமதி எம் உமா மகேஸ்வரி அவர்களும் இப்போ செய்யாறு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கிறாங்க. அதற்கு அடுத்து பிசிக்ஸ் சாராக ஆயப்பன் சார் அவர்கள், பாட்டனி சாராக ராமதாஸ் சார் அவர்கள், இவங்கெல்லாம் பணிபுரிந்தார்கள். அதற்கு அடுத்து தான் கடலாடிக்கு போறேன். கடலாடி மிகப்பெரிய சவாலான ஸ்கூல். நான் போய் 2வது நாள்ல பையன் என் கிளாஸ்ல உட்கார்ந்த பாஸ்டர் சாருக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் டிரான்ஸ்பர்ல போய் உட்கார்ந்த 2வது நாள் பையன் என் கிளாஸ்ல உட்கார முடியாதுதான். அதை உடைத்தெறிந்து அதே 10 நிமிடத்திற்கு பெட்ரோல் கழகத்தையும் ஊர் பொதுமக்களையும் வரவழைத்து சாட்சி அவர் தான் பாஸ்டர் சார் உடனடியாக வரவழைத்து ஒரு அமைப்பை உருவாக்கி, நீங்க சிஓ கூட அனுப்புங்க, நான் கிளாஸுக்கு போக முடியாது. அப்ப இன்சார்ஜ் தான் என் பாஸ்டர், ரெகுலர் ஹெச்எம் கிடையாது. அப்ப அந்த நிலைப்பாட்டை அந்த கடலாடியில் ஒரு விறுவிறுப்புடன் செயல்பட்டு மாவட்டத்திலேயே 2வது இடத்துக்கு கொண்டு வந்தோம். டீம் ஒர்க் தான், கெமிஸ்ட்ரி பாஸ்கர் சார், அது போல அந்த டீம் ஒர்க். அப்ப அந்த நிலைப்பாட்டை உருவாக்கி இன்னைக்கு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக, காரணம் 7:2 5:2 இருக்கும்போது நான் நினைச்சது உண்டு, நமக்கெல்லாம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல அட்வான்ஸ்டு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்காது. ஆனால் அதையெல்லாம் உடைத்தெறிந்து இந்த மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் 7:2 என்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கிய காரணத்தினால்தான் நாங்கெல்லாம் தலைமை ஆசிரியராக வர முடிந்தது. எனவே மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் சார்பில் எங்களுக்கு இந்த பாராட்டு விழா நடத்தி வாழ்த்துறை வழங்கியதில் அவர்களுக்கு பணி நிறைவு பெறுகின்ற தலைமை ஆசிரியர்கள் சார்பில் நன்றிகளை தெரிவித்து, மேலும் மேலும் நமது திருவண்ணாமலை மாவட்டம் இந்த தலைமை ஆசிரியர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தை வலுப்படுத்துவதில் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். நான் இந்த பணியிலிருந்து நிறைவு பெற்றாலும் இந்த மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்திற்கு உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதியளித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. தலைமை ஆசிரியர் திரு ஐ ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் இவ்விழாவினை சங்க நிர்வாகிகளோடு இணைந்து தொய்வில்லாமல் நடத்த உடன் பணியாற்றுகின்ற உடற்கல்வி ஆசிரியர் திரு ஜி சரவணன் அவர்களுக்கும்
செய்யார் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திரு என் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் திரு பி ராஜசேகர் அவர்களுக்கும் திரு ரகுராமன் அவர்களுக்கும் செல்வ கணபதி அவர்களுக்கும் விழா துவக்கத்தில் இனிமையான துவக்கத்தை அளிப்பதற்காக பெண்கள் மாதிரி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் ஏற்பாடு செய்திருந்த அந்த நடன நிகழ்ச்சியில் பங்கேற்ற அந்த மாணவர்களுக்கும் திருவண்ணாமலை மற்றும் செய்யாறு கல்வி மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் இருபால் தலைமை ஆசிரியர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்து இவ்விழாவினை சிறப்பு செய்த மாநில பொறுப்பாளர்கள் தலைவர் திரு சி தங்கமணி அவர்களுக்கும் பொது துணை செயலாளர் திரு மு எழிலரசன் அவர்களுக்கும் மேலும் பொருளாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மதிப்பு தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மாநில சிறப்பு தலைவர் மு பொன்முடி அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்த வேலை பளு அதிகமாக இருந்தாலும் இவ்விழாவிற்கான நேரத்தை ஒதுக்கி வருகை புரிந்த நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் உதவி திட்ட அலுவலர் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவின் மூலமாக பணி நிறைவு பெறக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் கல்வி என்பதால் அதற்கு பணி கிடையாது, சேவை. அந்த சேவைக்கு நிறைவு கிடையாது. அதனால உங்களுடைய சேவையை வீட்டில் தொடரும். அதனால வீட்டில் போயிட்டோம் நீங்க அந்த டைமிங் கீப் அப் பண்ணணும், ரவுண்ட்ஸ் போகணும், எம்எஸ் ஒர்க் என்னாச்சு, அந்த வேலை என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்காம அவங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு இனி மிக மிக அவசரம், உடனடியாக தனிநபர் மூலமாக அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு நிகழ்வும் உங்கள் நினைவில் இருக்கக்கூடாது. இவ்விழாவிற்கு வருகை புரிந்த அனைத்து இருபால் தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.